குருவே சரணம். மனைவியை திருப்திப்படுத்தும் வயாகரா. வயாகரான்னா நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. மனைவியை திருப்திப்படுத்த முடியல இப்போ இருக்கிற இளைஞர்கள். என்ன காரணம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கம், தூக்கமின்மை, புரியுதுங்களா, சுற்றுப்புற சூழல், செய்கின்ற வேலையினுடைய தன்மை, இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள், இளம் வயது ஆண்கள், திருமணமானவர்கள் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல. அதனால் அவர்களுக்குள்ள பிரிவினை வருது, நிறைய விவாகரத்து வருது, பிரிஞ்சு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பலம் குறைஞ்சி போச்சு. ஆண்மைங்கிற சக்தி மிக குறைஞ்சிக்கிட்டே வருது சதவீதம். அன்னைக்கு இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு இருந்தவர்களுக்கும் நிறைய வித்தியாசம். திருமணமானோன்னு பார்த்தீங்கன்னா வருஷ கடகடன் குழந்தை பிறந்தரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அதுக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் அதெல்லாம் திறந்துட்டாங்க. என்ன காரணம்னா ஆண்மை குறைவு நிறைய உருவாகிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள்கிட்ட. அதற்கு என்ன காரணம்னா சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த உணவு, பர்கர், அது இது தேவையில்லாமல் அந்த இன்னமும் ஒரு சிக்கன்லாம் சொல்கிறாங்களே, கிரில் சிக்கன், அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் நமக்கு உணவுக்கு கெடுதல். நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். 48 நாட்களில் வீரியம் அதிகமாகிடும். அதுதான் வயகரான்னு சொன்னேன். சாப்பாட்டு முறையிலே மாற்றிடலாம். அதே மாதிரி உணவு பழக்கங்கள் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துங்க. கீரையில் பாலாக்கீரை, அரைக்கீரை சேர்த்துருங்க. வாரத்தில் 2 தடவை சேர்க்கணும். உளுந்து அதிகமாக சேர்க்கணும். எந்த வகையிலையாவது உளுந்து தான் மிகப்பெரிய சக்தி கொடுக்குறது. பாதாம், பிஸ்தா, முந்திரி, காஞ்சி திராட்சை சேர்த்துக்கிட்டே வாங்க. பழங்களில் மாதுளம்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், இலந்த பழம் சாப்பிடுங்க. ஒத்த செம்பருத்தியை காய வச்சு பாலில் போட்டு அரைச்சி 2 பேருமே கணவன் மனைவி சாப்பிடலாம். ஆண்மை அதிகரிக்கும். அதே மாதிரி அதிகாலையில் தாம்பத்தியம், இந்த 48 நாட்கள் விரதம் மாதிரி இருங்க. அதற்கப்புறம் தாம்பத்தியம் ஆரம்பிங்க. இதை பாருங்கள். இதில் முக்கியமான ஒரு ரகசியம் வயகரா என்ன தெரியுமா? வெற்றிலைப்பாக்கு சுண்ணாம்பு, தாம்பூலம்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய ஒரு வயகரா. நம்புங்க. ராத்திரியில் சாப்பிட்டதுக்கப்புறமா படுக்கிறதுக்கு முன்னால் வெற்றிலை, கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி, கொட்டைப்பாக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கு இல்லை, கொட்டைப்பாக்கு வச்சு நல்ல மென்று முழுங்கிடணும். எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. அதுதான் வயகரா. ஊரில் கிராமத்தில் வயிற்றுலேயே மூட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. எல்லாரும் வெத்தலை பாக்கு போடுவாங்க. எல்லாருக்கும் 10 புள்ள 12 புள்ள 100 வருஷம் வரலையும் வாழ்ந்தாங்க. அவ்வளோ பெரிய மகாபெரும் சக்தி அந்த தாம்பூலத்தில் இருக்குது. அதனால் அதுதான் வயகரா. இந்த உணவு பழக்கத்தெல்லாம் மாற்றுங்க. அதை தினம் ஒரு தடவை போடுங்க. காலையில் நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள், அதெல்லாம் சரியாயிடும். அந்த வெற்றிலை பாக்கு என்கின்ற தாம்பூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆண்மை சக்தியும் விருத்தியும் தரும். 48 நாட்களுக்கு பாருங்கள், உங்களுடைய தாம்பத்தியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.